வாக்கு எண்ணும் மையத்தில் திமுக போட்ட சீக்ரெட் திட்டத்துக்கு ஆப்பு. மோப்பம் பிடித்த உளவுத்துறை. இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டுக்கு வரப்போகும் அதிரடி தடை. அர்ச்சனா பட்நாயக் கொண்டு வந்த QR குறியீடால் மாட்டிக்கொண்ட திமுக. வணக்கம் நண்பர்களே. வாக்கு எண்ணும் மையங்களில் மிகப்பெரிய சதி செய்ய திமுக போட்டிருந்ததை மோப்பம் பிடித்து தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக்கை உஷார்படுத்திய உளவுத்துறை. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற நிலையில் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெளியான எக்ஸிட் போல் முடிவுகளில் திமுகவே மீண்டும் ஆட்சி பிடிக்கும் என்று பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டனர். அதிமுக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்றும் சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு இருந்தார்கள். என்றாலும் இந்த தேர்தல் முடிவுகள் வித்தியாசமானதாக இருக்கும். தமிழக மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். அதனால் அத்தனை எளிதில் திமுக வெற்றி பெற முடியாது. சர்வே முடிவுகள் வெளியிட்ட அனைத்து ஊடகங்களுமே திமுகவின் ஆதரவு ஊடகங்கள். அதனால் மே 4ஆம் தேதி வரை காத்திருப்போம் என்று இந்த கட்சிகளை சார்ந்த பல தலைவர்களும் செய்தி வெளியிட்டு வருகிறார்கள். இந்த நேரத்தில் இந்த தேர்தலில் திமுகவே வெற்றி பெறும் என்று தங்களது ஆதரவு ஊடகங்களை வைத்து கருத்துக்களை வெளியிட்டுள்ள மு.க.ஸ்டாலின் திரைமறைவில் வாக்கு எண்ணும் மையங்களிலும் தங்களது கைவரிசையை காட்ட ஒரு சீக்கிரம் திட்டம் போட்டுள்ளாராம். அதாவது இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் 62 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. இந்நிலையில் இந்த 62 மையங்களும் திமுக சார்பாக அதிகாரிகள் என்ற பெயரில் பல புள்ளிகளை உள்ளே அனுப்பி தில்லுமுள்ளு வேலைகளில் ஈடுபட திமுக திட்டமிட்டுள்ளது. இதற்காக வாக்கு எந்திரங்களை ஆபரேட் செய்யக்கூடிய அனுபவமிக்க நபர்களை அழைத்த திமுக ஐடி விங் யார் யார் எந்தெந்த வாக்கு எண்ணும் மையங்களுக்கு சென்று எப்படிப்பட்ட வேலைகளை செய்ய வேண்டும் என்று ஒரு சீக்ரெட் அசைன்மெண்ட் கொடுத்துள்ளதாம். அதாவது வாக்கு மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று கொண்டிருக்கும் போது மற்ற கட்சிகளுக்கு அதிகமான ஓட்டுகள் விழுந்திருப்பதை அறிந்தால் அந்த வாக்குகளை எப்படி டெலிட் செய்ய வேண்டும் என்பது குறித்து சில சீக்ரெட் ஆலோசனைகளை அவர்களுக்கு வழங்கி 62 வாக்கு எண்ணும் மையங்களுக்கும் அனுப்ப நூற்றுக்கணக்கான நபர்களை திமுக தயார் செய்திருக்கிறதாம். இந்த நபர்கள் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு சென்று யார் யாரை சந்திக்க வேண்டும், எப்படி இந்த சீக்ரெட் வேலையை செய்து முடிக்க வேண்டும் என்று முழு ஆலோசனை கொடுத்துள்ள திமுக அவர்களை திமுகவின் பூத் ஏஜென்ட்டுகள் என்பதின் பேரில் உள்ளே அனுப்ப திட்டமிட்டுள்ளதாம். ஆனால் இப்படி திமுக சார்பில் தேர்தல் ஆணையத்துக்கு சம்பந்தமில்லாத அவர்கள் வாக்கெண்ணும் மையங்களில் நுழைவதற்கு தயாராகிவிட்ட தகவலை எப்படியோ மோப்பம் பிடித்துவிட்ட உளவுத்துறை இந்த விஷயத்தை உடனடியாக தமிழக தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக்கு தெரிவித்துள்ளார்கள். இதனால் உஷாராகிவிட்ட அவர் உடனடியாக சில புதிய நடைமுறையை அமலுக்கு கொண்டு வந்துள்ளார். அதாவது இந்த முறை வாக்கு எண்ணக்கூடிய மையங்களுக்குள் அங்கீகரிக்கப்படாத நபர்கள் யாரையும் நுழையவிடக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்துள்ள அவர் ஒரு QR குறியீடு அட்டையை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இது யார் யார் கையில் உள்ளதோ அவர்களை மட்டுமே வாக்கெண்ணும் மையத்துக்குள் அனுமதிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அவர்களை மட்டுமே வாக்கு எண்ணும் மையத்துக்குள் அனுமதிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். கடந்த காலங்களில் ஒவ்வொரு கட்சியை சார்ந்த பல புள்ளிகளும் வாக்கு எண்ணும் மையங்களில் நுழைந்து விடுவார்கள். அப்படி நுழைந்து அங்கு உள்ளே இருக்கின்ற நபர்களுடன் குளறுபடி வேலைகளிலும் ஈடுபடுவார்கள். அதை வைத்துதான் திமுக தங்கள் சார்பில் நூற்றுக்கணக்கான நபர்களை தயார்படுத்தி வாக்கு எண்ணும் மையங்களில் அனுப்ப திட்டமிட்டு வந்துள்ளார்கள். இந்த நிலையில்தான் இந்திய தேர்தல் ஆணையம் கொடுக்கும் QR குறியீடு அட்டையை வைத்திருப்பவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்று ஒரு அதிரடி தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அர்ச்சனா பட்நாயக். குறிப்பாக இதுபோன்ற உத்தரவை இதுவரை இந்தியாவில் எந்த தேர்தல் ஆணையரும் போட்டதில்லை. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் அமைதியாக இருப்பது போன்று வெளியில் காட்டிக்கொண்டாலும் திரைமறைவில் சீக்ரெட் வேலைகளில் ஈடுபடுவதால் உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டின் பேரில் முதன் முறையாக தமிழ்நாட்டில் இந்த QR குறியீடு நடைமுறையை கொண்டு வந்திருக்கிறார் அர்ச்சனா பட்நாயக். மேலும் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அடையாளத்தை சரிபார்க்க 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. முதல் 2 அடுக்குகளில் தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர் வழங்கப்பட்ட புகைப்பட அடையாள அட்டைகள் நேரடியாக சரிபார்க்கப்பட உள்ளது. அதையடுத்து வாக்கு எண்ணிக்கை மையத்தில் உள்ள பாதுகாப்பு வளையத்தில் QR குறியீடு சோதனை செய்யப்பட்டு சரிபார்க்கப்பட்ட பின்னரே அந்த நபர்களுக்கு அனுமதி வழங்கப்பட உள்ளதாம். இந்த புதிய QR குறியீடு அட்டையில் புகைப்பட அடையாளங்கள் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நபர்களான தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர்கள், உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், வாக்கு எண்ணக்கூடிய ஊழியர்கள், தொழில்நுட்ப பணியாளர்கள், வேட்பாளர்கள், தேர்தல் முகவர்கள் ஆகிய அனைவருக்கும் இந்த QR குறியீடு இருந்தால் மட்டுமே இந்த முறை அவர்கள் வாக்கு எண்ணும் மையத்துக்குள் செல்ல முடியும் என்ற கட்டுப்பாடு வந்திருக்கிறது. இப்படி இதுவரை இல்லாத அளவுக்கு திடீரென்று QR கோடை நடைமுறைக்கு அர்ச்சனா பட்நாயக் கொண்டு வந்திருப்பது திமுகவுக்கு பெருத்த அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. என்றாலும் வாக்கெண்ணும் மையத்துக்குள் செல்வதற்கு வேறு எதுவும் வழி இருக்கிறதா, இல்லை மையத்துக்குள் செல்லும் அரசு அதிகாரிகளை வசப்படுத்தி தங்களது வேலையை காட்டலாமா என்று திமுகவின் சீக்ரெட் புலிகள் திட்டமிட்டு வருவதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி.
மே 4ஆம் தேதி வெற்றி சான்றிதழுடன் நேராக கட்சி அலுவலகத்துக்கு வர வேண்டும். யாரிடத்திலும் விலை போய்விடக்கூடாது. தாவேகா வேட்பாளரிடத்தில் விஜய் உருக்கமான பேச்சு. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் அனைத்து தொகுதிகளிலும் களமிறங்கியிருக்கிறது. இந்த நிலையில் தாவேகாவின் முக்கிய வேட்பாளர்களிடத்தில் திமுக புலிகள் உறவாடி வருவதாக பனையூர் அலுவலகத்திற்கு ஒரு செய்தி போயுள்ளது. இதையடுத்து நேற்று தமிழக வெற்றி கழக அலுவலகத்தில் தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களுடன் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கிறார் விஜய். அப்போது அவர் பேசும்போது, இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு நீங்கள் எல்லாம் என்னுடன் இருப்பீர்களா என்று ஒரு கேள்வி கேட்டுள்ளார் விஜய். அதோடு இந்த தேர்தலில் சில கட்சிகள் தங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக தமிழக வெற்றி கழக வேட்பாளர்களை குறிவைத்திருப்பதாக எனக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதனால்தான் உங்களிடத்தில் இப்படி ஒரு வார்த்தையை முன்வைத்தேன். தற்போது வெளியாகியுள்ள கருத்து கணிப்புகளில் நமது கட்சி மீதான வெறுப்பினால் நம்மை 3வது இடத்தில் தள்ளியுள்ளார்கள். ஆனால் இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 200 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று பேசிய விஜய், வாக்கு எண்ணப்படும் 4ஆம் தேதி அன்று மாலை 6 மணிக்கு அனைவரும் வாக்கெண்ணும் மையங்களில் இருக்க வேண்டும். முக்கியமாக வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்கள் அந்த சான்றிதழுடன் நேராக பனையூர் அலுவலகத்திற்கு வர வேண்டும். உலக வரலாற்றிலேயே விசில் சத்தம் இந்தியாவை வியக்க வைக்கப் போகிறது. தமிழக வெற்றி கழகம் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று அரசியலில் சரித்திர புரட்சியை ஏற்படுத்தப் போகிறது என்று பேசியுள்ள விஜய், இதற்கு முன்பு தனது கட்சியின் வேட்பாளர்களை பெரும்பாலும் சந்திக்காத நிலையில் நேற்று போட்டியிட்ட அத்தனை வேட்பாளர்களை சந்தித்து உருக்கமாக பேசியுள்ளார். அடுத்த செய்தி. தமிழ்நாட்டு மக்கள் சாப்பாட்டில் உப்பு போட்டு சாப்பிடுவதற்கு கருணாநிதி தான் காரணமா? பொங்கி எழுந்த துக்ளக் ரமேஷ். திமுகவை எடுத்துக்கொண்டால் அண்ணாதுரையும் கருணாநிதியும் பெரியாரும் இல்லை என்றால் இந்த தமிழ் சமூகமே இல்லை என்பார்கள். இப்படித்தான் தற்போது திமுகவினர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது இந்த தேர்தலில் ஐடி ஊழியர்களும் இளைஞர்களும் விஜய்க்கு வாக்களித்துள்ளார்கள் என்ற செய்தி வெளியாகியிருப்பதை அடுத்து திமுகவின் ஐடி விங், நீங்கள் எல்லாம் சாப்பாட்டில் உப்பு போட்டுதான் சாப்பிடுகிறீர்கள் என்றால் அதற்கு கலைஞர்தான் காரணம் என்று கூறியுள்ளார்கள். இதை கேட்ட துக்ளக் ரமேஷ் கொந்தளித்துள்ளார். அது குறித்து அவர் கூறுகையில், தமிழ்நாட்டு மாணவர்கள் கஷ்டப்பட்டு படித்து வேலைக்கு செல்வதை ஏதோ திமுக அரசின் கொடை என்று கட்சியினர் சித்தரிப்பது வேடிக்கையாக உள்ளது. இது உழைக்கக்கூடிய மக்களை அவமதிக்கும் செயலாகும். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த துறையிலும் வெற்றி கிடையாது. ஆனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோ அனைத்து துறைகளிலும் திமுகவே நம்பர் 1 என்கிறார். இது ஒரு தனிநபரின் சாதனை என்பது போலவே அவர் முன்னிறுத்துகிறார். இதற்கெல்லாம் மேலாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் படிப்பறிவு பெற்றிருக்கிறார்கள் என்றால் அதற்கு பெரியாரும் அண்ணாவும் கருணாநிதியும் தான் காரணம் என்கிறார்கள். அதோடு ஐடி வேலைவாய்ப்பையும் தங்களது கட்சி கணக்கில் இவர்கள் சேர்ப்பது கொடுமையாக உள்ளது. அதனால்தான் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகவே ஐடி ஊழியர்கள் விஜய்க்கு வாக்களித்துள்ளார்கள் என்று கூறியுள்ள துக்ளக் ரமேஷ், சாப்பாட்டில் உப்பு போட்டு சாப்பிடுகிறீர்கள் என்றால் அதற்கு கருணாநிதி தான் காரணம் என்கிறார்கள். திமுகவின் கருணாநிதி தான் உப்பை கண்டுபிடித்தாரா? அவர் கண்டுபிடித்த ஒரே விஷயம் ஊழல் தான். அதனால் திமுகவினர் அதை பற்றி தான் பேச வேண்டும் என்று ஒரு நெத்தியடியாக கூறியுள்ளார் துக்ளக் ரமேஷ்.